வெல்கம் டு ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க்லைட். பிரபஞ்சத்தை தீமையிலிருந்து காப்பாற்ற விஷ்ணு பகவான் 10 அவதாரங்களை எடுத்தார். தர்மம் சிதைந்து கிடக்கும் போதும் தீமை வளரும் போதும் ஒவ்வொரு அவதாரமும் தர்மத்தை நிலைநாட்ட எடுக்கப்பட்டவை. நரசிம்மர் விஷ்ணுவின் அவதாரம். அவரது பக்தரான பிரகலாதனை அவரது தந்தை ஹிரண்யகசிபு துன்புறுத்திய போது அவரை மீட்க நரசிம்மர் வந்தார். இந்த நரசிம்ம அவதாரம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹிரண்யகசிபு மிருகத்தனமான சக்தியுடன் ஆயுதமேந்திய ஒரு அசுர மன்னன் மற்றும் சொர்க்கம், பூமி, பாதாள உலகம் ஆகியவற்றின் மீது முழுமையான ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற தீவிர ஆசை அவனுக்கு இருந்தது. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை பெறுவதற்காக கடுமையான தவம் செய்தார். அவரது தவத்தால் திருப்தியடைந்த பிரம்மதேவர் அவரிடம் வந்து ஒரு வரத்தை வழங்கினார். ஹிரண்யகசிபு பிரம்மாவிடம் ஒரு விசித்திரமான கோரிக்கை வைத்தார். எந்த ஆயுதமும் தனக்கு தீங்கு விளைவிக்க கூடாது என்ற வேண்டுகோள். பகலிலோ அல்லது இரவிலோ, உள்ளேயோ அல்லது வெளியேயோ, நிலத்திலோ அல்லது வானத்திலோ இறக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரம்மதேவர் இந்த வரங்களை அனுமதித்தார். இந்த ஆசீர்வாதங்களால் ஹிரண்யகசிபு தன்னை வெல்ல முடியாதவனாக கருதினான். அவன் மிகவும் கொடூரமானவனாகவும் ஆணவக்காரனாகவும் மாறிவிட்டான். அவன் அனைவரையும் தன்னை இறுதி தெய்வமாக கருதி வணங்கும்படி கட்டளையிட்டான். ஹிரண்யகசிபு தன் ராஜ்யத்தில் விஷ்ணுவை வழிபடுவதை தடை செய்தான். விஷ்ணுவை பிரார்த்தனை செய்த நபர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். அவர் விஷ்ணுவை வெறுத்ததற்கான காரணங்களில் ஒன்று விஷ்ணு முன்பு தனது சகோதரன் ஹிரண்யாக்ஷனை கொன்றது. உலகம் முழுவதும் தனது ஆதிக்கத்தை பரப்புவதற்கு பயம் ஒரு கருவியாக இருந்தது. அவரது தீய கட்டளைகளால் மக்கள் துன்பப்பட்டனர். அவனது பெருகி வரும் சக்தியைக் கண்டு தேவர்கள் கூட பயந்தனர். இந்த இருண்ட கட்டம் ஒரு தெய்வீக சக்தியின் வருகைக்கான தயாரிப்பு ஆகும். விஷ்ணுவின் சக்தி வாய்ந்த மற்றும் வித்தியாசமான நரசிம்ம அவதாரத்திற்கு உலகை தயார்படுத்தி கொண்டிருந்தது. சத்திய யுகத்தில் காஷ்யப் என்ற ஒரு முனிவர் இருந்தார். அவர் தனது மனைவி திதியுடன் வசித்தார். அந்த முனிவர் தம்பதியினருக்கு ஹிரண்யகசிபு மற்றும் ஹிரண்யாக்ஷன் என்ற 2 மகன்கள் பிறந்தனர். அந்த 2 சகோதரர்களும் ஹிரண்யகசிபு சொர்க்கம், பூமி மற்றும் பாதாள உலகத்தை ஆட்சி செய்ய தீர்மானித்தார். ஆட்சி செய்யும் தீய விருப்பத்தை நிறைவேற்ற பிரம்மாவை ஈர்க்கும் நோக்கில் கடுமையான தவம் மேற்கொண்டார். பிரம்மதேவர் தவம் செய்வதை கவனித்து தனது விருப்பத்தை நிறைவேற்ற அங்கு வந்தார். முதலில் அவர் அழியாதவராக இருக்க வேண்டும் என்று கோரினார். ஆனால் யாரும் அழியாத வரத்தை பெற முடியாது என்பதால் பிரம்மா அதை மறுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதை கேட்ட ஹிரண்யநாகசிபு எந்த உயிரினமும், மனிதனோ அல்லது மிருகமோ, பகலிலோ அல்லது இரவிலோ, உட்புறத்திலோ அல்லது வெளிப்புறத்திலோ, இந்த உலகத்திலோ அல்லது சொர்க்கத்திலோ தன்னை கொல்லக்கூடாது என்றும் தனக்கு தீங்கு விளைவிக்க எந்த கையும் பயன்படுத்தப்படக்கூடாது என்றும் ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டான். முரண்பாடாக அசுரன் ஹிரண்யகசிபுவின் மகன் பிரகலாதன் இருந்தான். நாரத முனிவரின் மதக் கோட்பாடுகள் அவர் பிறப்பதற்கு முன்பே அவர் மீது தாக்கத்தை ஏற்படுத்தின. ஹிரண்யகசிபுவின் மனைவியான அவரது தாயார் கயாது விஷ்ணுவின் பக்தை. பிரகலாதன் அவள் கருவில் இருந்தபோது நாரத முனிவர் அவளை தனது பராமரிப்பில் எடுத்துக்கொண்டார். விஷ்ணுவின் தெய்வீக கதைகளை கற்றுக் கொடுத்தார். நாரத முனிவரின் அறிவுரைகள் பிரகலாதனுக்கு விஷ்ணு பகவான் மீது ஒரு பயபக்தியை ஏற்படுத்தியது. சிறு வயதிலிருந்தே அவர் இரவும் நாளும் தொடர்ந்து தனது தெய்வத்தை வணங்கத் தொடங்கினார். தனது மகன் எதிரியை வணங்கதைக் கண்ட ஹிரண்யநாகசிபு பிரகலாதனை பலமுறை துன்புறுத்த முயன்றான். அப்பொழுதெல்லாம் நாராயணன் இருந்த இடத்திலிருந்தே அவனை காத்தார். ஆனால் நாராயணன் எங்கிருக்கிறான் என்று இரண்யன் கேட்டதும் அவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று பிரகலாதன் பதில் உரைத்ததும் அதை மெய்ப்பிக்க வேண்டிய கட்டாயம் நாராயணனுக்கு உருவாகிறது. இரண்யன் ஒரு தூணை காட்டி இந்த தூணில் இருக்கிறானா என்று கேட்டபோது பிரகலாதனும் ஆம் என்று சொல்ல இரண்யன் அந்த தூணை உடைக்க ஆரம்பித்தான். தூணை பிளந்து கொண்டு நரசிம்மர் வெளிப்பட்டார். விஷ்ணு தனது மிகவும் கோபமான மற்றும் தனித்துவமான அவதாரமான நரசிம்ம அவதாரத்தை எடுத்தார். ஹிரண்யகசிபுவின் வரத்திற்கு எதிராக விஷ்ணு பாதி மனிதன் பாதி சிங்கமாக தோன்றினார். அவர் ஹிரண்யகசிபுவை அவரது அரண்மனையின் வாசலில் உள்ளேயும் வெளியேயும் கொன்றார். எல்லா எல்லைகளையும் மீறி பகவான் நரசிம்மர் அந்தி வேளையில் அவரது தொடைகளில் கூர்மையான நகங்களால் அவரை கொன்றார். கொன்ற பிறகு பாதி சிங்கம் பாதி மனிதன் ஒரு கர்ஜனையை செய்தது. அது பயத்திலிருந்த அத்தனை அசுரர்களையும் விரட்டியது.
யாரும் நரசிம்மரை அணுக துணியவில்லை. ஆனால் பிரகலாதன் கண்களில் முழு பக்தியுடன் அவரிடம் வந்து தனது உயிரை காப்பாற்றியதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்தார். நரசிம்மரிடம் அவரது தந்தையின் வழக்கு குறித்து விசாரித்தபோது ஹிரண்யகசிபு முன்பு விஷ்ணுவின் வாயில் காவலராக இருந்ததாக கூறினார். வாயிற்காவலரான விஜய் சபிக்கப்பட்டிருந்தார். இப்போது அவர் சொர்க்கத்திற்கு திரும்பிச் செல்வதற்கு முன்பு 3 முறை பிறக்கவிருந்தார். பிரகலாதன் தனது தந்தையின் ராஜ்யத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் மிகுந்த நேர்மையுடனும் நல்லெண்ணத்துடனும் ஆட்சி செய்தார். இது அசுரர்களின் நடத்தையையும் மாற்றியது. இவ்வாறு ஹிரண்யகசிபுவால் கோபமடைந்தபோது தனது பிரகலாதனை காப்பாற்ற விஷ்ணு பகவான் சிங்கமாக பூமிக்கு வந்தார். மேலும் அவரது வாயிற்காவலரான விஜயன் சாபத்தை விட முன்னேற உதவினார். இந்த அவதாரம் விஷ்ணுவின் மிக சக்தி வாய்ந்த மற்றும் முக்கியமான அவதாரங்களில் ஒன்றாக ஏன் மிகவும் உயர்வாக கருதப்படுகிறது? அவரது பெயர் 2 சொற்களின் கலவையாகும். அதாவது நரா, அதாவது மனிதன், மற்றும் சிம்ஹா, அதாவது சிங்கம். எனவே நரசிம்ஹா என்றால் ஒரு பாதி மனிதன், பாதி சிங்கம். இந்த விஷயத்தில் விஷ்ணு மனித உடலை கொண்டிருந்தார், ஆனால் சிங்க முகத்தை கொண்டிருந்தார். அவரது குணம் காட்டுத்தனமாகவும் வீரமாகவும் இருந்தது. அவன் நகங்களையும் பிரகாசமான ரோமங்களையும் வலிமையான கைகளையும் கொண்டிருந்தான். மனிதன் மற்றும் அரை சிங்கம் என்ற அந்த உயிரினம் மேலும் தெய்வீக சக்தி தேவைப்படும் போது எந்த வடிவத்திலும் வெளிப்படும் என்பதை இது விளக்குகிறது. நரசிம்ம அவதாரம் இந்து மதத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது. அவரது வருகை கடவுள் எப்போதும் நீதியை ஆதரிப்பார், அகங்காரத்தையும் கொடுமையையும் ஒழிப்பார் என்பதை குறிக்கிறது. நரசிம்மர் பயப்படும் அல்லது எதிர்கொள்ளப்படும் நபர்களை பலப்படுத்துகிறது. மக்கள் தேவைப்படும் போது அவரை தேடுகிறார்கள். தைரியம், பாதுகாப்பு மற்றும் அமைதி. தெய்வீக வலிமை அவர்களை எல்லா கஷ்டங்களிலிருந்தும் விடுவிக்கும் என்பதை அவரது பயங்கரமான வடிவம் நினைவூட்டுகிறது. இந்த இருப்பு உள்ளுக்குள் நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. பிரகலாதனின் அர்ப்பணிப்புதான் நரசிம்மரை வானத்திலிருந்து வரவழைத்தது. உண்மையான பிரார்த்தனைகள் எப்போதும் அங்கீகரிக்கப்படுகின்றன என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது. பிரபஞ்சத்தின் சமநிலையை பாதுகாக்கவும். நீதி ஒத்திவைக்கப்படலாம், ஆனால் அது தவிர்க்க முடியாமல் அந்த நேரத்தில் வந்து சேரும் என்பதுதான் பாடம். இந்த காரணங்களால் தான் மக்கள் நரசிம்ம வழிபாட்டில் ஈடுபடுகிறார்கள். மேலும் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பல கோயில்கள் உள்ளன. இந்த நம்பிக்கை வழிபாட்டாளர்களை இந்த நடைமுறை தங்களுக்கு புனிதத்தன்மை, மன வலிமை மற்றும் அமைதியை வழங்குகிறது. நரசிம்மர் கருணையின் வடிவமாவார். பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஊடி வந்து அருள் புரிபவராவார். நரசிம்மர் 74க்கும் அதிகமான ரூபங்களில் அருளக்கூடியவர். இதில் மிக முக்கியமானது 9 ரூபங்கள் ஆகும். உக்ர நரசிம்மர், குரோத நரசிம்மர், வீர நரசிம்மர், விளம்ப நரசிம்மர், கோப நரசிம்மர், யோக நரசிம்மர், அகோர நரசிம்மர், சுதர்சன நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர் என்பன நரசிம்மரின் 9 முக்கிய வடிவங்களாகும். இவற்றில் யோக நரசிம்மர் யோக நிலையிலும், லக்ஷ்மி நரசிம்மர் மகாலட்சுமியை தனது மடியில் அமர வைத்த நிலையிலும் மட்டுமே சாந்த சொரூபமாக காட்சியளிப்பார். மற்ற அனைத்திலும் உக்ர வடிவமாகவே நரசிம்மர் காட்சி தருகிறார். பெரும்பாலான நரசிம்மர் கோவில்களில் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவர்கள் மட்டுமே தினசரி பூஜை செய்ய நியமிக்கப்படுவார்கள். யோக நரசிம்மர் மற்றும் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில்களில் மட்டுமே இதற்கு விதிவிலக்கு. மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.